ஹாய் ஹலோ மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாடகை வீட்டில் வந்து நாங்கள் பால் காய்ச்சிருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் சடனாக வந்து பிளான் பண்ணி வந்ததால் பூஜை ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே எடுத்து வரல. ஸோ ரெண்டு ஃபோட்டோ மட்டும் தான் கொண்டு வந்து சின்னதாக அதை வச்சு சிம்பிளாக விளக்கு கூட கிடைக்கலங்க. இங்கெல்லாம் விளக்கு கேட்டால் டவுனுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களுக்கும் புரியல அவங்க சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியல. ஸோ ஊதுபத்தி மட்டும் கொளுத்தி சாமி கும்பிட்டாச்சு. கிடச்ச ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி வச்சு பூஜை பண்ணியாச்சுங்க. அதில் ஏதாவது குத்தம் குறை இருந்தால் சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. ஸோ அது வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள் வாங்கி வச்சு பூஜை பண்ணோம். கற்பூரம் கிடச்சிச்சு, அதிர்ஷ்டமாக கற்பூரம் கிடச்சிச்சு. பால் வந்துட்டு ஆக்சுவலி சிலிண்டர் இன்னும் புக் பண்ணலை, அடுப்பு வாங்கலை. அப்படிங்கிறதுனால இதிலையே பால் காய்ச்சியாச்சு. பாருங்கள், பால் சூப்பராக பொங்கிச்சு. ஃபஸ்ட்டு கிழக்கு தான் பொங்குச்சு, அப்புறமா இந்த சைடு கிழக்கு தெற்கு அப்படி பொங்குச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இருக்கிற குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. யாருக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், கற்பூரம் கொடுக்குறதுக்கு ஆக்சுவலி இல்லை. ஸோ இருந்த கரண்டியே கற்பூரம் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பால் வந்து சக்கரை போட்டு சாமிக்கிட்ட வச்சாச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக இதோட முடிச்சிட்டோம்.